நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களுடைய இன்றைய தினத்தை நாளைய தினத்தை விட சிறப்பாக மாற்றுவதாக உறுதியளிக்கிறேன். ஒவ்வொரு இரவும் ஏதாவது ஒரு அதிசயம் நடக்காதா என்று நீங்கள் உறங்க செல்கின்றீர்கள். உங்கள் கனவுகளும் தேவைகளும் உங்கள் வருமானத்திற்கு முன்பு மண்டியிடுகின்றதா? உங்கள் வாழ்க்கையை என்றென்றும் மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பை நீங்கள் தேடுகின்றீர்களா? இந்த கேள்விகளுக்கு உங்கள் பதில் ஆம் என்றால் இன்று இரவு உங்கள் வாழ்க்கையின் மிக முக்கியமான இரவுகளில் ஒன்றாக இருக்க போகின்றது. இன்று நான் உங்களுக்கு எந்த சடங்குகளையோ அல்லது கடினமான தவத்தையோ பற்றி சொல்ல போவதில்லை. மாறாக ஒரு மர்மமான மற்றும் சக்தி வாய்ந்த மந்திரத்தை பற்றி உங்களுக்கு சொல்ல போகின்றேன். இதை நீங்கள் 21 நாட்களுக்கு உங்கள் படுக்கையில் படுத்தபடி மட்டுமே உச்சரிக்க வேண்டும். ஆம், நீங்கள் சரியாக கேட்டீர்கள். எந்த செலவும் இல்லை, எந்த ஓட்டமும் இல்லை. நீங்கள் உங்கள் படுக்கை மற்றும் இந்த அற்புதமான மந்திரம் இந்த 21 நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் பணத்தின் ஓட்டம், பணமழை பெய்ய தொடங்கவில்லை என்றால் பிறகு சொல்லுங்கள். இவை சாதாரண வார்த்தைகள் அல்ல. இவை பிரபஞ்சத்தின் புதையல் பெட்டியை திறக்கக்கூடிய ரகசிய சாவி. இது உங்கள் உறங்கி கிடக்கும் அதிர்ஷ்டத்தை எழுப்பக்கூடிய ஒளி. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு நமது ரிஷிகளும் முனிவர்களும் தவம் பெற்ற ஞானம், அந்த சக்தி இன்று உங்கள் வீட்டு வாசலில் தட்டுகின்றது. ஆனால் ஜாக்கிரதை, இந்த மந்திரத்தின் சக்தியை கையாள ஒரு சிறப்பு மன தயாரிப்பு தேவை. இதை நீங்கள் இறுதி வரை பாருங்கள். ஏனெனில் அரைகுறை அறிவு ஆபத்தானது. மந்திரம் என்ன, அதை எப்போது எப்படி உச்சரிக்க வேண்டும், நீங்கள் தவிர்க்க வேண்டிய தவறுகள் யாவை, இவை அனைத்தையும் நான் உங்களுக்கு சொல்கின்றேன். எனவே உங்கள் மூச்சை பிடித்து உங்கள் மனதின் கதவுகளை திறங்கள். ஏனெனில் அடுத்த சில நிமிடங்களில் நீங்கள் தெரிந்து கொள்ள போவது உங்கள் வாழ்க்கையின் திசையையும் போக்கையும் மாற்றக்கூடும். நாம் அனைவரும், நீங்களும் நானும், இந்த பயணத்தின் பயணிகள். இந்த பயணத்தில் மிகப்பெரிய தேவை என்ன? சிலர் காதல் என்பார்கள், சிலர் ஆரோக்கியம் என்பார்கள், சிலர் பணம், செல்வம், லக்ஷ்மி என்பார்கள். அது தவறான ஒன்று அல்ல. செல்வம் வாழ்க்கையின் ஒரு தேவை. இது உங்களுக்கு ஒரு சிறந்த வாழ்க்கை முறையை தருகின்றது. ஒரு குடும்பத்திற்கு பாதுகாப்பை அளிக்கின்றது. உங்கள் கனவுகளுக்கு இறக்கைகளை தருகின்றது. ஆனால் சில நேரங்களில் இரவும் பகலும் அயராது உழைத்த பிறகும் அதிர்ஷ்டம் நம்மிடம் கோபித்து கொண்டது போல உணர்கின்றோம். பணம் வருகின்றது, ஆனால் அது தண்ணீர் போல செலவழிந்து வழிந்து செல்கின்றது. வாய்ப்புகள் கதவை தட்டுகின்றன, நம்மால் அதை பற்றி கொள்ள முடியவில்லை. இது ஏன் நடக்கின்றது என்று எப்பொழுதாவது யோசித்தீர்களா? இதற்கான விடை நமது பண்டைய நூல்களிலும் நமது ரிஷிகளின் ஞானத்திலும் மறைந்துள்ளது. இந்த முழு பிரபஞ்சமும், இந்த முழு ஆற்றலின் படைப்பும் ஒரு விளையாட்டு அதிர்வு, ஒரு அலை என்று அவர்கள் நமக்கு கூறினார்கள். உங்கள் எண்ணங்கள், உங்கள் உணர்வுகள், உங்கள் வார்த்தைகள் அனைத்தும் இந்த பிரபஞ்சத்தில் ஒரு குறிப்பிட்ட வகையான அதிர்வை அனுப்புகின்றன. நீங்கள் விரக்தி, வறுமை மற்றும் பற்றாக்குறை பற்றி சிந்திக்கும் பொழுது நீங்கள் அதே ஆற்றலை பிரபஞ்சத்திற்கு அனுப்புகின்றீர்கள். அதற்கு பதிலாக அதே விஷயம் உங்களை நோக்கி ஈர்க்கப்படுகின்றது. இதுதான் ஈர்ப்பு விதி. நம் முன்னோர்கள் பல ஆண்டுகளுக்கு முன்பே அறிந்திருந்தன. மந்திரம் என்பது சாதாரண வார்த்தைகள் அல்ல. மந்திரங்கள் என்பவை தெய்வீக ஒளிகள், சக்தி வாய்ந்த அதிர்வுகள். அவை உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய பிரபஞ்ச சக்தியுடன் நேரடியாக இணைக்கும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளன. மந்திரம் என்பது உங்களுக்குள் உறங்கி கிடக்கும் ஆன்மாவை தட்டி எழுப்பும் திறவுகோல். இன்று நான் பேசும் மந்திரம் ஒரு சாதாரண மந்திரம் அல்ல. இது செல்வ ஈர்ப்பு விதை என்று அழைக்கப்படுகின்றது. விதை என்றால் ஒரு சிறிய விதை தனக்குள் ஒரு பெரிய மரத்தை கொண்டிருப்பது போல இந்த மந்திரம் தனக்குள் எல்லையற்ற செல்வம், செழிப்பு மற்றும் செல்வத்தை உள்ளடக்கியுள்ளது. மிகவும் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், இந்த மந்திரத்தை ஜெபிக்க நீங்கள் எந்த மலைக்கும் செல்ல தேவையில்லை, எந்த காடுகளிலும் அலைய தேவையில்லை. நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே உறங்குவதற்கு சற்று முன் மற்றும் காலையில் எழுந்தவுடன் முழு நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் உங்கள் படுக்கையில் இதை உச்சரிக்க வேண்டும். வெறும் 21 நாட்கள் சிந்தித்து பாருங்கள். நீங்கள் முழுமையாக உறங்காமலும் முழுமையாக விழித்திருக்காமலும் இருக்கும் ஒரு நிலை. அந்த நிலையை அரை உணர்வு நிலை என்று அழைக்கின்றோம். அந்த நிலையில் உங்கள் மனம் மிகவும் சக்தி வாய்ந்ததாகவும் உள்ளிழுக்கும் திறனுடையதாகவும் இருக்கும். அந்த நேரத்தில் சொல்லப்படும்
வெளிப்படும் ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு எண்ணமும் உங்கள் ஆழ்மனதில் நேரடியாக இணங்கி அதை யதார்த்தமாக்கும் செயல்முறையை தொடங்குகின்றது. இந்த 21 நாட்கள் உங்கள் சோதனையின் நாட்களாக இருக்கும். உங்கள் பக்தி, நம்பிக்கை மற்றும் பொறுமைக்கான சோதனையாக இருக்கும். முதல் சில நாட்களில் உங்களுக்கு எதுவும் உணரப்படாமல் இருக்கலாம். உங்கள் மனம் அலைப்பாயக்கூடும். இது என்ன பயனற்ற விஷயங்கள், இதனால் எதுவும் நடக்காது என்று அது உங்களிடம் சொல்லும். பெரும்பாலானோர் கைவிடுகின்ற தருணம் இதுதான். ஆனால் நீங்கள் விட்டுவிடக்கூடாது. நீங்கள் உங்கள் மனதை சமாளிக்க வேண்டும். நீங்கள் அதனை வெல்ல வேண்டும். நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். நினைவில் வைத்து கொள்ளுங்கள், நீங்கள் பிரபஞ்சத்திற்கு 1% நம்பிக்கை கொடுக்கும் பொழுது அது 100 மடங்கு உங்களுக்கு திருப்பி வரும். இப்போது நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்கின்றேன். செய்முறை எளிமையானதுதான், ஆனால் அதன் ஒவ்வொரு படியும் மிகவும் முக்கியமானது. முதலில் நீங்கள் ஒரு அமைதியான நேரத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும். இரவில் உறங்குவதற்கு சற்று முன் உள்ள நேரம் சிறந்தது. நீங்கள் நாள் முழுவதும் உள்ள வேலைகளில் இருந்து விடுபட்டு உங்கள் உடலும் மனமும் ஓய்வெடுக்கும் நிலைக்கு செல்லும் போது உங்கள் படுக்கையில் வசதியாக படுத்துக்கொள்ளுங்கள். உங்கள் உடலை முற்றிலும் தளர்வாக விட்டுவிடுங்கள். உங்கள் உடலில் உயிர் இல்லை என்பது போல உங்கள் கண்களை மூடிக்கொள்ளுங்கள். இப்பொழுது 3 முறை ஆழமாக சுவாசிக்கவும். ஒவ்வொரு சுவாசத்திலும் பிரபஞ்சத்தின் அனைத்து நேர்மறை ஆற்றல்களும் நீங்கள் வெளியேற்றும் ஒவ்வொரு மூச்சிலும் உங்கள் கவலைகள், விரக்திகள், எதிர்மறை எண்ணங்கள் அனைத்தும் புகை போல உங்கள் உடலில் இருந்து வெளியேறுவதாக கற்பனை செய்யுங்கள். உங்கள் மனம் இப்பொழுது அமைதியாகின்றது. உங்கள் உடல் முழுமையாக தளர்கின்றது. இப்போது நீங்கள் அந்த மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும். இந்த மந்திரத்தை நீங்கள் மனதிற்குள் அல்லது மிக மெதுவான குரலில் உங்களிடமே பேசுவது போல உச்சரிக்க வேண்டும். ஒவ்வொரு வார்த்தையிலும் முழுமையாக கவனம் செலுத்தி ஒவ்வொரு வார்த்தையின் அதிர்வையும் உங்களின் உள்ளே உணர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் மூடிய கதவுகளை திறக்கக்கூடிய அந்த ரகசிய சாவியை திறக்க நீங்கள் தயாரா? அந்த மந்திரம் ஓம் ஸ்ரீ கிரீம் மகாலட்சுமி ஹர்ஷ ஹர்ஷ மகரகே திருஷ்ட திருஷ்ட ஸ்வாகா. மனதார அமைதியாக இதை புரிந்து கொள்ளுங்கள். இது பிரபஞ்சத்தின் ஆதி ஒளி. இது படைப்பின் சாரம். ஓம் இது மகாலட்சுமியின் மந்திரம். இது செல்வ செழிப்பு மற்றும் செல்வத்தின் சின்னம். நீங்கள் ஸ்ரீம் என்று உச்சரிக்கும் போது நீங்கள் நேரடியாக தெய்வத்தின் ஆற்றலை உச்சரிக்கின்றீர்கள். கிரீம் இது மகா மாயாவியின் பீஜ மந்திரம். இது உங்கள் உள்சக்தியை எழுப்பி தடைகளை நீக்குகின்றது. கிளீம் இது ஈர்ப்பின் பீஜ மந்திரம். இது உங்கள் விருப்பங்களை உங்களை நோக்கி இழுக்கும் சக்தியை கொண்டது. மகாலட்சுமி நீங்கள் எல்லா வகையான செல்வங்களையும் அளிக்கும் லக்ஷ்மி. அந்த பரந்த வடிவத்தை அழைக்கின்றீர்கள். ஆகச ஆகச என்றால் வாருங்கள் வாருங்கள் என்று பொருள். நீங்கள் லக்ஷ்மி தேவியை அன்போடும் பக்தியோடும் உங்கள் வாழ்க்கைக்கு வீட்டுக்கு அழைக்கின்றீர்கள். திஷ்ட திஷ்ட என்றால் என் வீட்டில் நிலைத்திரு, குடியிரு என்று பொருள். அவள் வந்து மட்டும் செல்லாமல் நிரந்தரமாக உங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் பிரார்த்திக்கின்றீர்கள். ஸ்வாக என்றால் அர்ப்பணிப்பின் உணர்வு. நீங்கள் பிரார்த்தனையை நெருப்பின் மூலம் பிரபஞ்சத்திற்கு அனுப்புகின்றீர்கள். இந்த மந்திரத்தை நீங்கள் சரியாக 108 முறை உச்சரிக்க வேண்டும். நீங்கள் விரல்களில் எண்ணலாம் அல்லது ஜபமாலையை பயன்படுத்தலாம். நீங்கள் இந்த மந்திரத்தை உச்சரிக்கும் போது வார்த்தைகள் மீண்டும் மீண்டும் சொல்வது மட்டும் போதாது. நீங்கள் கற்பனை செய்ய வேண்டும், உணர வேண்டும். தங்க நாணயங்கள் மலை போல பொழிந்து கொண்டிருப்பதாகவும் நீங்கள் உணர வேண்டும். உங்களை நீங்கள் அப்படி கற்பனை செய்ய வேண்டும். நிச்சயமாக மிகவும் மகிழ்ச்சி கிடைக்கும். மகாலட்சுமி தேவி நேரடியாக உங்கள் முன் நின்று உங்களுக்கு ஆசிர்வதிப்பது போல கற்பனை செய்யுங்கள். காலியான பைகள் பணத்தால் நிரம்புகின்றன. உங்கள் வங்கி கணக்கில் எண்கள் அதிகரித்து கொண்டே செல்கின்றன. உங்கள் வாழ்க்கையில் 4 திசைகளிலிருந்தும் பணம் வருவதற்கான புதிய வாய்ப்புகள் திறக்கப்படுகின்றன. இந்த உணர்வையும் இந்த உணர்ச்சியையும் உங்களுக்குள் உள்வாங்கிக் கொள்ளுங்கள். 108 முறை உச்சரித்த பிறகு உடனடியாக உறங்கச் செல்ல வேண்டும். யாரிடமும் பேச வேண்டாம். வேறு எந்த எண்ணத்தையும் மனதில் கொள்ள வேண்டாம். அந்த தெய்வீக ஆற்றலுடன் உறக்கத்தில் மூழ்கிவிடுங்கள். காலையில் எழுந்ததும் படுக்கையை விட்டு இறங்குவதற்கு முன் இதே செயல்முறையை மீண்டும் செய்ய வேண்டும். நினைவில் கொள்ளுங்கள், இது வெறும் 21 நாட்கள் தான். இந்த 21 நாட்கள் நீங்கள் முற்றிலும் சாத்வீகமாக இருக்க வேண்டும். யாரிடமும் பொய் சொல்லாதீர்கள். யாரையும் ஏமாற்றாதீர்கள். யாருக்கும் தீங்கு நினைக்காதீர்கள். ஏனால் பிரபஞ்சத்திடமிருந்து அசாதாரணமான ஒன்றை நீங்கள் கேட்கும்போது உங்கள் குணத்தில்
காட்டிலும் அசாதாரணமான தூய்மையையும் கொண்டு வர வேண்டும். முழு பக்தியுடன் கூறப்பட்ட விதிகளுடன் நீங்கள் இந்த தவத்தை செய்தால் 21 நாட்களுக்கு பிறகு உங்கள் வாழ்க்கை இன்று இருப்பது போல இருக்காது என்று நம்பி இதை செய்யுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும்.